வெல்கம் டு தனம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் வச்சு சுண்டக்காய் குழம்பு செய்ய போகிறோம். பூண்டு இடித்து எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் 4 இடித்து எடுத்துக்கிறோம். சுண்டக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துக்கணும். இடித்து வச்ச சுண்டக்காயை ஒரு அலசி எடுத்துக்கணும் தண்ணியில். ஒரு அலசினா போதும், கொஞ்சம் வேற இருந்தால் போதும். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒரு சின்ன ஸ்பூன் வெந்தயம், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இடித்து வச்ச பூண்டு, கழுவி வச்ச கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் இடித்து வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு, இடித்து வச்ச சுண்டக்காய், ஒரு 3 தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடும். கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறோம். குழம்பு கொதிக்கட்டும்னு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். அதுக்குள்ள தேங்காய் அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 4, எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கணும். பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம புளி எடுத்தோம்னா அதை கரைச்சி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றணும். ஒரு 4 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு போடும். அதை மூடி வச்சு கொதிக்கணும். புளி ஊற்றி கொதி வந்த உடனே அரைச்ச தேங்காய் ஊற்றுறோம். அவ்வளோதான். குழம்பு ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடணும். குழம்பு தேங்காய் ஊற்றி கொதிச்சிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.